வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஜாப் சீக்கர் விசாவுக்கு தேவையான போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எங்கே நாம் போய் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நமக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்ச்சுகல் நாட்டுக்கு ஜாப் சீக்கர் விசா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் சேவா அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போய்க்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம லாகின் ஐடி கொடுத்து உள்ளே போய்க்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட் ஹோம் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து மூணாவதில் வந்து அப்ளை ஃபார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் நம்பரை கொடுக்கணும். நம்ம பாஸ்போர்ட்டில் இருக்க பாஸ்போர்ட் நம்பரை கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்போர்ட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அந்த டேட்டு, மந்த்து, இயரு அதை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, உங்களோட பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அதோட டேட்டு, மந்த்து, இயரு அதை நம்ம கொடுக்கணும். நாலாவது பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, எந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்க அந்த ஆஃபீஸ் டீட்டெயிலை கொடுக்கணும். இங்கே நான் சென்னைன்னு எனக்கு இஷ்யூ பண்ணாங்க, அதனால் நான் சென்னை போட்டிருக்கேன். அடுத்து வந்து எந்த கண்ட்ரிக்கு இந்த பிசிசி ரெக்வயர்டு தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ நம்ம வந்து போர்ச்சுகல் அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பர்பஸ்க்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாப் சீக்கர் விசா. இதில் வந்து ஜாப் சீக்கர் விசாங்கிற ஆப்ஷனே கிடையாது. அதனால நம்ம வந்து அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேனுவலாக நம்ம வந்து ஜாப் சீக்கர் விசா அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். நம்ம இதில் வந்து தனிப்பட்ட முறையில் ஜாப் சீக்கர் விசான்னு ஒரு இது கிடையாது, இல்லை வேறு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து மேனுவலாக நம்ம வந்து ஜாப் சீக்கர் விசா அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டோம்னா இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய டீட்டெயில் காட்டும். அதில் வந்து ஜாப் சீக்கர் விசாவே இருக்காது. அதனால தான் நம்ம வந்து அதர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு 5-6-7 இருக்குது. அதில் வந்து ஜாப் சீக்கர் விசாங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாப் சீக்கர் விசா அப்படின்னு மேனுவலாக டைப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போயிடணும். அடுத்த பேஜுக்கு போயிட்டோம்னா அப்படின்னா அப்ளிகண்ட் டீட்டெயிலை நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். யார் அப்ளிகண்ட்டு, யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்ளிகண்ட்டு. அவங்களோட பேரை கொடுக்கணும். அவங்க பேரை வந்து நம்ம எழுதணும். இதில் நான் ஒரு பேர் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேர் நானே சும்மா போட்டிருக்கேன். சர்நேம்னா உங்கள் அப்பா பேர் தான் சர்நேம். அந்த சர்நேமை நம்ம இங்கே போடணும். அடுத்து ஜெண்டர், என்ன ஜெண்டரோ அதை போடுறோம். அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்து, எந்த பிளேஸில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலை நம்ம கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, பை பர்த்லையா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனாக அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நான் பை பர்த்துன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் நம்பர் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணணும். இப்போ அவைலபிள்னால் நீங்கள் கொடுக்கணும், பேன் நம்பரை கொடுத்துக்கணும். அடுத்து ஓட்டர் ஐடி டீட்டெயில் கொடுக்கணும். எம்ப்ளாயி டைப், நீங்கள் என்ன மாதிரி ப்ரைவேட் எம்ப்ளாயா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுக்கணும். அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளா மேரிடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் போடணும். நான் இதில் கிராஜுவேட்னு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர், நம்மளோட ஆதார் நம்பரை அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே அக்ரின்னு இருக்கும், அதை எஸ் கொடுத்துடணும். எக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும்.
ஃபேமிலி டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபாதர் நேம் அது கொடுக்கணும். அவரோட சர்நேம் அப்படின்னா அவரோட இனிஷியலில் எந்த பேர் வருது, அவங்க அப்பா பேர், அதாவது ஃபாதரோட அப்பா பேர், அதான் சர்நேம். அடுத்து மதர்னோட ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா மதரோட நேம் தான். சர்நேம்னா அவங்க எந்த இனிஷியல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த இனிஷியலோட நேம் தான் வந்து சர்நேம். அது முடிஞ்சிருச்சு. அடுத்து லீகல் கார்டியன், அப்பா அம்மா இல்லாமல் யாராச்சும் பார்த்துப்பாங்க கார்டியன், அவங்க தான் இந்த லீகல் கார்டியன். இந்த லீகல் கார்டியன் எல்லாருமே ஃபில் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. யாருக்கு அப்பா அம்மா இல்லாமல் வேற ஒருத்தர் வந்து லீகலாக கார்டியனாக இருந்து பார்த்துக்கிறாங்களோ அவங்க மட்டுமே வந்து இந்த லீகல் கார்டியன் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் ரெசிடென்ஷியல் டீட்டெயில், நம்ம ப்ரெசண்ட்டில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை தெளிவாக கொடுக்கணும். நம்மளோட ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, அப்புறம் வந்து எந்த வில்லேஜு இல்லைன்னா டவுனு, அடுத்து நம்ம ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, போலீஸ் ஸ்டேஷன், நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் எது வருது அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் போடணும். அப்புறம் பின்கோடு நம்ம போடணும். நம்மளோட மொபைல் நம்பரை போடணும். டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா டெலிஃபோன் நம்பரை போடணும். இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கட்டாயம். இதில் எது ஸ்டார் போட்டிருக்கோ அதெல்லாம் வந்து மேண்டட்ரி, அந்த கட்டாயம் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். லாஸ்ட் ஒன்று வந்து இஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்டிருக்கு, அது மேண்டட்ரி. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. சில பேருக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் இருக்கும், பர்மனண்ட் அட்ரஸ் ஊர் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் ஹவுஸ் நம்பர், வில்லேஜு, நம்ம ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அங்கே எங்கே போலீஸ் ஸ்டேஷன் வருமோ அந்த போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்து ஊரோட பின்கோடு, அந்த டீட்டெயிலெலாம் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி வரும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும். நான் பர்மனண்ட் அட்ரஸ் உள்ளவங்க மட்டும்தான் இந்த டீட்டெயிலை வந்து எஸ்ன்னு கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இல்லாதவங்க பண்ண தேவையில்லை. நோன்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காகவே அது வராது. எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த காலம் ஓப்பன் ஆகிட்டு அந்த டீட்டெயிலெலாம் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதர் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். இந்த அதர் டீட்டெயில் என்ன கேட்குது அப்படின்னா, உங்கள் மேலே இந்தியாவில் உள்ள கிரிமினல் கோர்ட்டில் ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். அப்ளிகன் மேலே இருக்கிறவங்க எஸ்ன்னு கொடுங்க, இல்லாதவங்க நோன்னு கொடுக்கும். மேக்ஸிமம் யாரும் இருக்காதுன்னா நோன்னு கொடுத்துணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்தியாவில் உள்ள கோர்ட்டில் ஏதாவது ப்ரொசீடிங் பெண்டிங் இருக்கான்னு கேட்குது, அது நோ கொடுத்துட்றோம். அடுத்து வந்து ரெண்டாவது வாரண்ட் ஆர் சம்மன் ஏதாவது பெண்டிங் இருக்கா உங்கள் மேலேன்னு கேட்குது, அதுக்கு நோ கொடுத்துட்றோம். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குது, அது வந்து நோன்னு கொடுத்துட்றோம். நாலாவது வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து புறப்படுறதுக்கு ஏதாச்சும் கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, அது நோ கொடுத்துறோம். நாலாவது அடுத்து வந்து ப்ரொவைட் த ஃபாலோயிங் டீட்டெயில் இஃப் த அப்ளிகண்ட் ஹேஸ் பீன் கன்விக்டட் பை த கோர்ட் இன் இந்தியாவில் ஏதாவது கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை நோ கொடுத்துறோம். இது முக்கியமாக கண்டிப்பாக நம்ம எல்லாமே கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பக்கம் போகும். அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷனில் நம்ம இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கரெக்டு, நான் எதையுமே வந்து தப்பாக கொடுக்கல, எதுவும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறது இந்த இடம். அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ், எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். நான் இங்கே சென்னை போட்டிருக்கேன். அடுத்து டேட்டு போடணும், என்ன டேட்டு அப்படிங்கிறத போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரி டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும். அப்பாயின்மெண்ட் டேட் எடுத்துகிட்டு அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து அமௌண்ட் வந்து ஆன்லைனில் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபா பே பண்ணணும். இந்த பே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போகணும். நேரடியாக போயிட்டு நம்ம வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். கூடயே வந்து ஜெராக்ஸ் காப்பியும் கையில் வச்சுக்கணும். எடுத்துகிட்டு போன உடனே அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க, தம்பு இம்ப்ரெஷன் எடுத்துப்பாங்க, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும். இந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே வித்தின் 15 டேஸில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் போஸ்டல் மூலயமா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. டைரெக்டாக வீட்டுக்கே வந்துடும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் மாடல். இந்த மாதிரி தான் வந்து லெட்டர் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நமக்கு வந்து வரும், போஸ்டலில் வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் கீழே கேளுங்க. நான் அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். நான் அப்ளை பண்ணும்போதும் சில டவுட்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் டவுட் வரும். அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் வந்து நேரடியாக அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு என்ன டவுட்டு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டேன். அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி நான் பண்ணேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.